வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான நாள் பற்றி பார்த்துடலாம். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டாங்க, இனிமேல் என்னை பார்க்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை கேட்டு நான் மேலே வரல, கீழே இருக்கிறது. இன்கேஸ் நான் யோகா பண்ணணும் அப்படின்னா கூட வெளியே போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு பார்க்கு அங்கே போயிட்டு யோகா பண்ணிட்டு வர்றது. அப்புறம் எனக்கு அந்த மேலே வரவே எனக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு டவுட்டு, என்னாச்சு நீ இங்கேயா இருக்கிற, வீட்டுக்குள்ளே இருக்கிற, ஏன் மேலே போகல அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டேன். அதுக்கடுத்தது அவங்க அம்மாவும் என்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் நீ மேலேயே வருதில்லை அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லைங்க உங்கள் பொண்ணு தான் சொல்லிட்டாங்க, என்னை பார்க்காதீங்க பேசாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு கோவம் தான். இன்கேஸ் மேலே வந்தால் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குற சூழ்நிலை வரும், அதனால தான் நான் இங்கே இருக்கேன், மேலே வர பிடிக்கல, இஷ்டம் இல்லை அப்படின்ட்டேன். அதான் உனக்குப்பா நீ மேலே வா அப்படின்ட்டாங்க. எனக்கு மேலே வர சுத்தமாக பிடிக்கலைங்க, நான் மேலே வரலைங்க, நீங்கள் எப்போ வீடு காலி பண்ணுறீங்களோ அப்போ சொல்லுங்கள், அப்போ வரேன் அப்படின்ட்டேன். வீடு காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா கொஞ்சம் இதாகிடுச்சு, என்ன இப்போ நம்மளைய வீடு காலி பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்தாலும் அவங்க அம்மா என்னை கூப்பிட்டாங்க, இல்லைப்பா இந்த மாதிரி வண்டியில் பெட்ரோல் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஓகே சரி வாங்க, நான் அங்கே தான் போகிறேன், வாங்க ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் போகிறேன். அதுக்கடுத்தாலும் நான் சைக்கிளில் பஸ் ஸ்டாண்ட் போனேன். பஸ் ஸ்டாண்ட் போகும்போது எதிர்ச்சியாக அவங்க அம்மா அவங்க பொண்ணு 2 பேர்த்தையும் வண்டியில் பார்த்தேன். அப்புறம் கேட்டேன், என்னங்க என்ன பண்ணேன், இல்லைப்பா சும்மா வந்தோம் அப்படின்னாங்க. சரி நான் சும்மா கேட்டேன், சரி வாங்க டீ சாப்பிட்லாம், அங்கே ஒரு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சரவணா பேக் இருக்கும், அங்கே வாங்குவேன், அங்கே டீ சாப்பிட்லாம், டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு கூப்பிட்டேன். சரிப்பா வாப்பா போகலாம் அப்படின்னாங்க. என்னங்களா கூப்பிட்டு நான் வந்துட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு போகிறது. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க பைக்கில் போகிறாங்க, நான் சைக்கிளில் போகிறேன். சைக்கிளில் நான் போயிட்டு அந்த பேக்கரியில் நின்று அந்த கேக்கெலாம் வாங்கி சாப்பிட்ருக்குறோம். அப்புறம் அந்த பொண்ணு என்னன்னாங்க, காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. என்கிட்ட கேட்டால் அவங்க அம்மா சொல்கிறாங்க காஃபி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா பொண்ணு காஃபி சாப்பிட்ணும், பொண்ணு காஃபி சாப்பிட்ணும் ஆசைப்பட்றாப்பா அப்படின்னேன். சரி காஃபி இங்கே நல்லா இருக்காதுங்க, ஏபிஆர் உண்டானத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அங்கே காஃபி நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரிப்பா நான் சொல்லிட்டேன், அட்ரஸ் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க அம்மா அந்த பொண்ணு பைக்கில் போகிறேன், நான் சைக்கிளில் போகிறேன். கிட்டத்தட்ட இதுக்குமே ஒரு 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நான் 8 கிலோமீட்டர் சைக்கிளே சுற்றிட்டு இருக்கிறேன். சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தோம், இந்த மாதிரி பெண் பார்க்குறோம், பெண் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போயோ சொல்லி வச்சது அன்றைக்கி சொல்கிறாங்க, ஓகே நாமக்கல்லில் ஒரு பொண்ணு இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்குது, நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சாதாரண பொண்ணே நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு பொண்ணு நம்மளை எப்படி ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்ல இல்லாமா இது வேணாமா, எப்படி இருந்தாலும் என்னை வேணாம் சொல்ல போகிறாங்க, எதுக்காக போய்ட்டு காசு செலவு பண்ணிட்டு அப்படின்ட்டேன். இல்லைடா வா போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே பண்ண சொல்லட்டும், இல்லைனா வந்துடலாம் அப்படின்னு. அதையும் அங்கே போய் ஓகே சொல்லணும், எப்படி தான் அங்கே போய் பார்த்துட்டு வேணாம் சொல்ல போகிறாங்க, இதுக்கு செலவு கொண்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறேன். அம்மா கேட்கல, சரிவா எனக்காக கடைசியாக வா அப்படின்ட்டாங்க. சரின்னு நானும் யோசித்தேன், இப்படி நமக்கு லவ் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்ட்டு. ஓகே அப்புறமேட்டு அம்மாவும் என்னை கப்பல் பண்ணிட்டே இருந்தாங்க, வா போகலாம் அப்படின்னு. அதில் போயிட்டோம். நாமக்கலுக்கு காரில் போகிறோம், நான் அம்மா அப்பா அப்புறம் தம்பி எல்லாமே ஒட்டுக்காக போயிட்டு அந்த பொண்ணை பார்க்குறோம். அவங்க வேலைக்கு போக ரெடியாக இருந்தாங்க. அந்த டைமில் என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொண்ணு இதில் ஏடிசியில் இருக்காங்க, ஏடிசியில் வேலை பார்க்குறாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னு நினைக்கிறேன், அந்த போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த போஸ்டிங் கூட எனக்கு பக்குன்னு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது அவ்வளோ பெரிய போஸ்டிங் இருக்கும்போது நம்மளை எப்படி ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு தெரில. சரி ஓகேங்க நான் இடத்துக்கும் மண்டை ஆடிட்டு, சரிங்க உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள் நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
கிளம்பி வந்துட்டோம். எனக்கு அப்போ கூட நம்பிக்கை இல்லை, இவங்க எப்படி ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க. பொண்ணு வீட்டில் உங்களை ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஓகேனா நீங்கள் நாளைக்கு நாமக்கல் வாங்க, பேசி முடிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கா ஷாக்கு, என்னடா நம்மளை எப்படி ஓகே சொன்னாங்க, நாமளே சினிமா பின்னாடி போயிட்டுருக்கோம், சம்பாதனை எதுவுமே இல்லை, அவங்க எப்படி ஓகே சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் அம்மாட்ட கேட்குறேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைடா அவங்களுக்கு சொத்து இருக்குது, ஆக்சுவலாக வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் மாதிரி. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நான் வந்து டைரக்டராக இருக்க மாட்டேன், ப்ரொடியூசராக இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெல்த்தியான ஃபேமிலி அவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளை ஓகே சொன்னாங்க, ஓகே பண்ணாங்க, அது கூட எனக்கு தெரில. அப்புறமேட்டு யோசித்தேன், சரி ஓகே அந்த ஃபேமிலியை வச்சு நம்ம என்னோட கதை கொஞ்சம் சைவத்தனமாக இருக்கும். மேக்ஸிமம் யாருங்க என் கதை கேட்டு யாருமே ஓகே சொல்லலை. பக்கம் புரிஞ்சு, ஓகே நாமளே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி நாமளே ஃபில்ம் எடுத்துடலாம், அந்த ரேஞ்சில் ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷம். ஓகே இனிமேல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கேட்டோன்னே அந்த பொண்ணுங்க தான் இருந்தாங்க. சேலம் ஆர்கே பார்க்கில் தான் ஒரு டிப்போ இருக்குது, அங்கே தான் வேலை பண்ணாங்க. அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போது எங்கள் ஃபேமிலியில் வந்து நாளைக்கு நாங்கள் அங்கே நாமக்கல் போக வேண்டியது. நாமக்கல் போய் பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஓகே ஆக வேண்டியது. இன்றைக்கி அவங்க அம்மா வராங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, சர்மா உண்ட பேசணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கள் அப்போ அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரிப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நான் நாளைக்கு வந்து பொண்ணு வீடு பார்க்க போகிறோம், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, நாங்கள் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருங்க, அடுத்த மாதமே மேரேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதை கேட்டு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா வேணாம்ப்பா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாத அப்படின்னாங்க. ஏங்க என் வாழ்க்கையிலே என்னை ஓகே சொன்ன பொண்ணு அவங்க தான், அவங்களும் வேணாம் சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். உனக்கு ஒரு பொண்ணு ஓகே சொல்லியிருக்கு, அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. எனக்கு யாருங்க ஓகே சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு தான்ப்பா உனக்கு ஓகே சொல்லிக்கிறா, என் பொண்ணு நீ லவ் பண்ணுறாப்பா அப்படின்னு. எனக்கா இது நம்ப முடியல. இல்லைங்க நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, நம்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். வந்துட்டு அடுத்த ஒரு 1 hour கழித்து அந்த பொண்ணு அவங்க அம்மா 2 பேரும் ஹாலில் உட்காந்து பேசுகிறோம். பேசிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா என் நம்பிக்கைலாம் நீயே கேளு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. என்னால் இது வந்து ஒரு என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இது ஷாக்கிங்காக எடுத்துக்கிறதா இல்லை சந்தோஷமாக எடுத்துக்கிறதா அப்படின்னு தெரில. ஏன்னா நான் நாளைக்கு அங்கே நான் போயிட்டு நான் ஓகே சொல்லிட்டோம்னா எனக்கு மேரேஜ் ஆகிரும், அடுத்த மாதமே எனக்கு கல்யாணம். இன்கேஸ் எனக்கு ஒரு பேக்கப் இருக்கும், ஏன்னா ஃபேமிலிக்கு ப்ளஸ் சினிமா அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலும் எனக்கு சப்போர்ட் இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, இந்த பொண்ணு வந்து ஏன் ஓகே சொன்னிச்சு, என்னை ஏன் லவ் பண்ணுதுன்னு எனக்கு எதுவுமே தெரில. நான் போன வாரம் தான் என்னை பார்க்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னா இது எந்த வகையில் நான் ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டு. இப்போ என்னோடய சுச்சுவேஷன் எப்படின்னா, நாளைக்கு நாமக்கல் போயிட்டு அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டுனா கல்யாணம் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நான் எதிர்பார்த்த ஒரு லவ் மேரேஜ், ஒரு லவ் ஃபீலு அது கிடைக்கணும் அப்படின்னா நான் அங்கே போகாமல் அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து இந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லணும்.
என்ன பண்ணியிருப்பேன்.